ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ஆரஞ்சு பற்றி தான். ஸோ டேபிள் ஆரஞ்சு டெரஸில் வந்துட்டு எப்படி வளர்க்கலாம், நிறைய ஹார்வெஸ்ட் எப்படி எடுக்கலாம், அதே மாதிரி அதுக்கான மெயின்டெனன்ஸ் எப்படி, கேர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. டீட்டெயிலாக இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம எப்படி பிளான்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்ம விதைகள் போட்டு டெரஸ் கார்டனில் வளர்க்குறது பார்த்திங்கன்னா சாத்தியம் கிடையாது. ஸோ அது லேட் ப்ராசஸ் ஆகும். நம்ம தரையில் விவசாயம் பண்ணுறோம், நிலத்தில் விவசாயம் பண்ணுறோம், நம்ம வீட்டில் இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் விதைகள் மூலமாக உற்பத்தி ஆகிற செடியை வாங்கி வச்சு வளர்க்கலாம். பட் இது மாதிரி நம்ம டெரஸில் வச்சு வளர்க்க போகும்போது நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் வெரைட்டி, அதாவது ஒட்டு ரகம் இருக்கிறோம் இல்லையா, ஒட்டு போட்டு வளர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வெரைட்டி நர்சரியில் நிறையாவே கிடைக்கிது. அது மாதிரி நம்ம பிளான்ட் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வச்சிடலாம். நம்மளுக்கு வச்சு ஒரு 6 மந்த்லேருந்தே நம்மளுக்கு காய் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் ஆகுது. ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு காய் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்தது பாட் செலெக்ஷன் ரொம்பவே முக்கியம். நம்ம ஒரு மரத்தை டெரஸில் வச்சு வளர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பாட் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இதே நீங்கள் க்ரோ பேக்கில் வைக்கிறீங்கன்னா 15x15 க்ரோ பேக் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் வச்சுருக்கேன். நீங்கள் பெயிண்ட் வாலியாக இருக்கட்டும், இல்லைனா வாட்டர் கேனாக இருக்கட்டும், எதில் வேணால் வச்சு நம்ம வளர்க்கலாம். நல்லா பெரிய பக்கெட்டாக எடுத்துக்கிட்டது ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்தது சாயில் ப்ரிப்பரேஷன். சாயிலை பொறுத்த வரைக்கும் 40% நார்மல் சாயில், அதாவது நம்ம தோட்டத்து மண், 30% கொக்கோபீட், 20% ஏதாவது ஃபெர்டிலைசர் கலந்துக்கலாம். ஸோ அது மண்புழு உரமாக இருக்கட்டும், இல்லை தொழு உரமாக இருக்கட்டும். ஸோ அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணி இந்த பிளான்ட்டை வைக்க வேண்டியது தான். அடுத்தது வாட்டரிங் பற்றி பார்க்கலாம். வாட்டரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 days ஒன்ஸ் கொடுத்தாலே போதும். இதுவே சம்மராக இருந்ததுன்னா ரெகுலராக கொடுக்கலாம். எல்லா வகையான செடிக்குமே பார்த்திங்கன்னா அந்த மேல் பரப்பு மண் நல்லா ட்ரையாக காஞ்சதுக்கு அப்புறமாவே தண்ணி கொடுத்தாலே போதும். அடுத்தது சன்லைட்டை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல் சன்லைட்டில் இருக்கணும். ஸோ நல்ல வெயில் படுற மாதிரியான இடத்துல இருந்தால் தான் நிறைய பூக்கள் வைக்கும், காய்களும் கொடுக்கும். ஸோ இடம் சூஸ் பண்ணும்போதே நல்ல வெயில் படுற மாதிரியான இடம் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உரத்தை பற்றி பார்க்கலாம். உரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிகினிங் ஸ்டேஜ் இப்போ தான் இந்த பிளான்ட் வளர்ந்து வந்துகிட்டு இருக்குன்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஒரு கைப்பிடி தொழு உரமோ இல்லை நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற கம்போஸ்ட்டோ கொடுக்கலாம். ஸோ இது சாலிடாக நம்ம உரம் கொடுக்கறதா இருந்தால். லிக்விட் ஃபெர்டிலைசராக இருந்ததுன்னா 15 days ஒன்ஸ் நீங்கள் கடலை புண்ணாக்கு கரைசலோ நம்ம கம்போஸ்ட் டீ இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரலாம். இலைக்கு மேலே ஸ்ப்ரே பண்ண போகிறீங்கன்னா தேமோர் கரைசல், பூ வச்சதுக்கப்புறமா தேமோர் கரைசல் ஸ்ப்ரே பண்ணலாம். அதே மாதிரி சீவீடு, பஞ்சகாவியம், மீனமிலம் இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி சீவீடு, பஞ்சகாவியம் அதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணும்போது நிறைய பூக்கள் வைக்கும். அதே மாதிரி வச்ச பூக்கள் எதுவுமே கொட்டாமல் நிறைய காய் பிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஆரஞ்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புளிப்பு அதிகமாகவே இருக்கும். நம்ம வீட்டில் புளிச்ச வீணாக போன மோர் இருக்கு இல்லையா, அதை ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்க்கறதுனால நம்மளுக்கு நிறைய பூக்கள் வைக்கும். ஸோ இதை செடிகள் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணலாம். அந்த பூக்கள்லாம் உதிராமல் இருக்கும். அதே மாதிரி காய் புளிப்பு சுவை கம்மியாக இருக்கும், தித்திப்பு ஸோ அதுக்காக நம்ம தேமோர் கரைசல் 15 days ஒன்ஸ் பூ வச்சதுலேருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரும்போது பூக்கள் உதிராமல் இருக்கும். அதே மாதிரி நிறைய காய்கள் கொடுக்கறதுக்கும் உதவியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டில் பூச்சி தாக்குதலோ இல்லை நோய் தாக்குதலோ அந்தளவுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. ஆனாலும் நம்ம ஒரு 15 days ஒன்ஸ் நம்ம மீனமிலம் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு காய்களும் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கும். இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் இந்த பிளான்ட் வச்சுருக்கோம் இல்லையா, வச்சதுக்கப்புறமா கீழே நிறைய பிரான்ச்சஸ் வரும். ஸோ அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா பிரான்ச்சஸ் வரத்துக்கு விடுங்க. என்னுடைய பிளான்ட்டில் நான் எப்படி கட் பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வைங்க. நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக நிறைய காய்கள் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இன்னையோட வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.